ஹலோ गाइस, நம்ம ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த மூவிக்கான அந்த அதிரடியான சரவெடி அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தலைவருக்கு அடுத்ததா இறங்க போற ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட்டை ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா தான் இந்த ஜெயிலர் 2க்கான ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்டேட் வந்துச்சு. சத்தமே இல்லாம நம்ம நெல்சன் சம்மோ செஞ்சிட்டாரு. ஜெயிலர் 2க்கு அப்புறம் நம்ம தலைவர் பண்ண போற படம் தான் 173. டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை இயக்க போறாரு. ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவியா இது ரெடியாக போகுது. படத்துக்கான ஷூட்டிங்க ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்ண போறதா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ ஏப்ரல் மாசம் படத்துக்கான ஷூட்டிங்க பயங்கரமா ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வேற லெவல்ல இறக்க போறாங்க. இந்த ஒரு சின்ன டைம் பீரியட்ல ஒரு பயங்கரமான படமா இது ரெடியாக போகுது. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் மூவியான அவுட்ஃபிட் அப்படிங்கிற அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த தலைவர் 173 சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, ஆனா இப்படிதான் சொல்லப்படுது. இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இந்த தலைவர் 173 படத்தை பத்தி இப்ப லேட்டஸ்டா ஒன்னு சொல்லிருக்காரு. நான் தான் இந்த படத்தை பண்ண போறேன்னு சில பேர் பயப்படுறாங்க. அந்த ஃபியர்லாம் சுத்தமா வேணாம். ஒரு பயங்கரமான படமா தான் எடுக்க போறோம். படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க எல்லாருமே திருப்தியோட தான் வெளியே வருவாங்கன்னு சொல்லிருக்காரு. அவரு சைடுல பயங்கரமா கான்ஃபிடென்ட்டோட தான் இருக்காரு. சோ இந்த தலைவர் 173 எப்படிப்பட்ட ஒரு படமா எடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவர் 173க்கு அப்புறம் அடுத்ததா பண்ண போற படம் தான் ஒரு பெரிய படம். ஆமாங்க, நம்ம ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போறாங்க. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் லோகேஷ் தான் இயக்கறதா இருந்துச்சு. தலைவரும் கமல்ஹாசனும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு மெல்டான படமா எடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. வயலன்ஸ் எதுவும் இல்லாம ஒரு பக்கா கமர்ஷியல் படமா நார்மலா போற மாதிரி எதிர்பார்த்தாங்க போல. ஆனா அந்த மாதிரி படங்களை நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுக்க மாட்டாரு. எடுக்க தெரியாதுன்னு சொல்லி இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. சோ லோகேஷ்க்கு பதிலா நம்ம நெல்சன் உள்ள வந்திருக்காரு. மெல்டான படம்னா ஃபீல் குட் படமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாதுங்க. வயலன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு கமர்ஷியலான படமா எல்லா டைப்பான ஆடியன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ற படமா எதிர்பார்க்கறாங்க. நம்ம நெல்சன் அதை பக்காவா பண்ணிடுவாரு. ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போற படத்தை நெல்சன் எடுக்க போறாரு. இந்த மூவியை ரெட் ஜெயின் தான் தயாரிக்க போறாங்க. இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட் அடுத்த வாரம் ஷூட் பண்ண போறாங்களாம். சிபி சக்கரவர்த்தி எடுக்க இருந்த தலைவர் 173 படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிப்பாங்க. அது படி பார்த்தா அடுத்த வருஷம், அதாவது 2027 மே அப்பதான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோமோவை அடுத்த மாசம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 2க்கு பண்ண மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட்டை இறக்கி விடுவாங்க. சோ காத்திருந்து பாப்போம். நம்ம ரஜினி கமல் ஃபேன்ஸ் ராசி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்டையும் பிளாக் கலர் ஆட்டையும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.